வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் தொடர்பான முக்கிய விடயங்கள் நீதிமன்றுக்கு பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை. அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயம், பிரதமர் அதிரடி அறிவிப்பு. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் குவியும் முறைப்பாடுகள், 31 சந்தேக நபர்கள் கைது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 2வது அமர்வு நாளை ஆரம்பம். வத்தளையில் பயங்கரம், வீட்டுக்குள் நுழைந்த 4 கொடூரமாக கொல்லப்பட்ட குடும்பஸ்தர். எனது பிள்ளையின் உயிருக்கு மதிப்பு வெறும் 1 லட்சம் ரூபாயா? இழப்புக்கு நீதி கோரும் தாய். நாட்டில் பலத்த காற்றுடன் கனமழை, கடல் நடுவே தத்தளித்த 3 கடற்றொழிலாளர்கள். புயலில் சிக்கிய படகுடன் 2 மீனவர்கள் மாயம், தேடும் பணியில் விமானப்படை. தொற்றா நோய்களால் பாதிக்கப்படும் போலீஸ் அதிகாரிகள். நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு நடைமுறைக்கு வரும் கட்டுப்பாடுகள், இவற்றுக்கு தடை. ரஷ்யாவை 3 முறை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை நான் அண்மையில் நாடாளுமன்றில் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கமைய கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றுக்கு முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றில் அவற்றை முன்வைத்ததன் பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே தொடர்ச்சியாக துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றன என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். தெஹிவளையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அவ்விதமான மோதல் நிலைமையே காணப்படுகின்றது. உள்நாட்டில் பாதாள குழுக்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படையினரின் பங்கேற்புடன் தேடுதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு வெளிநாடுகளில் உள்ள பாதாள குழுவினரை கைது செய்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கும் தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுபவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இந்த ஆண்டு இதுவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு 2138 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 44 சோதனைகள் நடத்தப்பட்டு 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் அதிபர்கள், போலீஸ் அதிகாரிகள், தொழிலாளர் அதிகாரிகள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 2வது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளது. விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ் நீதவான் நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் 15 நாட்களுக்கு செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 1வது அமர்வு அகழ்வு பணிகளின் போது 65 எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் இதில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டன. இதற்கிடையில் இந்த அகழ்வு பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தியில் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ நீதிமன்றுக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தான் அனுர அரசு அதிகமாக பேசுகின்றது. இறுதிப்பொருள் நடந்து அத்தனை படுகொலைகளுக்கும் ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. அவற்றை நீங்கள் பேச மறுக்கின்றீர்கள் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் இதன்போது மேலும் தெரிவிக்கையில், சாட்டுப்போக்குகள் சொல்லி, அதாவது இதனை எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்காமல்
அவர்களுக்கான அந்த நீதியை தட்டி கழிக்க முடியும் என்பதில் தான் அவருடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அதே போல் பயங்கரவாத தடை சட்டம் நீக்குதல் இப்பொழுது அதைவிட மோசமான வரையறைகளை கொண்டு ஒரு சட்டம் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதை விட அதாவது இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் புரையோடி போயிருக்கிற இந்த இனப்பிரச்சனைக்கு எப்படியான முன்னகர்வை செய்ய வேண்டும் என்று இற்றவரை அவர்கள் வெளிப்படையாக பேசவும் இல்லை. அதே நேரம் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் இன்றைக்கு மனித புதைகுழி விவகாரங்களில் குறிப்பாக இந்த செம்மணி புதைகுழி என்பது அதாவது பல்வேறு எலும்புக்கூடுகள் இன்றைக்கு 65 வரையான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதைவிட 21ஆம் தேதியின் தொடர்ச்சியாக அது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இப்படியான விவகாரத்தில் இவர்கள் ஆட்சியாளர்கள் உண்மையை கண்டறிவார்கள் என்ற நம்பிக்கையில் சிலர் அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரத்தில் முதலில் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செம்மணி புதைகுழி ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக தென்னிலங்கையில் வெளிக்கிட்ட இனவாதிகள் அல்லது புலனாய்வுகளுடன் இணைந்து இயங்குகின்றவர்கள் மூலமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற செயல்பாடுகள், அதைவிட செம்மணி புதைகுழி விவகாரத்தை நீதிமன்றம் கொண்டு சென்ற நபரை புலனாய்வாளர்களை வைத்து மிரட்டியமை, அதைவிட செம்மணி புதைகுழியில் இனந்தெரியாத நபர்கள் கொண்டு சென்ற வாகனம், அந்த வாகன இலக்கங்கள் மக்களால் அறியப்பட்டு உரிய தரப்புக்கு கொடுக்கப்பட்டாலும் இவற்றுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத இந்த அரசாங்கத்தால் எப்படி உண்மையை கண்டறிய முடியும் என்பது பாரிய சந்தேகமான விடயம். ஆகவே இவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களைப் போலத்தான் தமிழர் தரப்பு விவகாரத்தில் அன்ற தரப்பும் அப்படி நடந்து கொள்ளுமாக இருந்தால் இந்த நாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பில்லை. இதனால் பூகோள நலன் சார்ந்த நாடுகள் தங்கள் நலன் பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். வத்தளை போலீஸ் பிரிவின் கேஹித்து அல்விஸ் வத் பகுதியில் வீடு ஒன்றில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் வத்தளை ஹேஹித்த பகுதியை சேர்ந்த 43 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவர் வசித்து வந்த 2வது மாடி வீட்டின் மேல் மாடியில் முகமூடி அணிந்த 4 முச்சக்கர வண்டியில் வந்து வீட்டிற்குள் நுழைந்து அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தின் போது உயிரிழந்தவரின் மனைவியும் 2 பிள்ளைகளும் வீட்டில் இருந்துள்ளனர் என தெரிய வருகிறது. இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் 2023ஆம் ஆண்டு மகபாகே பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த நபர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய வத்தளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் உயிரிழந்த எனது 3 வயது மகனுக்கு சரியானதொரு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் தனக்கு பண இழப்பீடுகள் வேண்டாம் எனவும் தாயார் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ஆரையம்பதி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த 3 வயது சிறுவனின் இழப்பிற்கு நீதி கோரும் குறித்த சிறுவனின் தாயாரின் ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்றது. இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வணக்கம், நான் தான் ரூபிசாலினி. 3.5 வயசு பொடிய பிரண்டெக்ஸ் பஸ் ஏற்றி கொண்ட பிள்ளைற அம்மா தான் நான். என் பிள்ளைற சாவுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. அடித்து கொண்டவனும் வெளியில் வந்து தான் பஸ்ஸையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த பிரண்டெக்ஸ் அட்மின் அஜித்தும் பிரபாத்தும் வந்து தான் எங்கேயோ அந்த பஸ்ஸை கொண்டு போய் முன்னால் விட்டு முன்னுக்கு அடிவட்டமாகி தாயில் கவலையில் குறைபாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி அவங்க செஞ்சவங்க. என் பிள்ளைற உயிருக்கு பஸ் அடித்த ஓனர் 50,000 ரூபா காசும் அடித்த டிரைவர் வீட்டிலேருந்து 1 லட்சம் ரூபா காசும் கொண்டு வந்தார். என் பிள்ளைற உயிருக்கு 1 லட்சம் ரூபா தான். பிள்ளைற உயிருக்கு இவ்வளவுதான் அவருமதி. இவங்கள்ட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. என் பிள்ளைற சாவுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும்.
பிரெண்டெக்ஸ் பஸ் வார டைமை தாண்டி எவ்வளோ நேரத்துக்கு பிறகு வந்தான் அவன். வந்து முன்னுக்கு நிப்பாட்டை தான் பிள்ளையும் மூத்த மகனும் தானும் வெளியில் வரையும் பஸ் வந்து பின்னால் வரையும். இப்போ புள்ள நிற்கையும் என்ட புள்ளப்பா புள்ளப்பா புள்ளப்பாட்டு நான் கத்துற சத்தம் கூட கேட்காம ஒரு தரம் ஏற்றி அடிச்சு விட்றான். அடிக்கையும் என்ட மூத்த மகனார் ஓடி போய் தட்டித்து பிறகு வந்து அந்த புள்ள தூக்குறதுக்கு இடையில் அடுத்த தரம் ஏற்றுறான். என்ட பிள்ளைற கையிலையும் ஏற்றி விடுறான் அவன். அதுக்கு பிறகு அவன் இறங்கிட்டு வரல. என் மகனார் தூக்கி கொண்டு வரையும் என் பிள்ளைய உயிர் போய்த்து மூளையெல்லாம் வெளியால் வந்து என் பிள்ளை என் கண்ணுக்கு முன்னுக்கு என் பிள்ளைய உயிர் போய்த்து. அதுக்கு பிறகு பஸ்ஸில் ஏற்றிட்டு பின் வயசில் கொண்டு போய் எவ்வளத்தையோ நிப்பாட்டுறான். பிறகு பைக் எடுத்து அங்கே கொண்டு போய் நாங்கள் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கையும் பஸ் ஓனர் கங்காவை கொண்டு வந்து பஸ்ஸை முன்னுக்கு போட்டு பிள்ளை முன்னால் அடிபட்ட மாதிரி அஜித்தும் அட்மின் பிரவாத்தும் வந்து பிரெண்டெக்ஸால் வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு போலீஸில் கொடுத்து அவனை ஒரு நாள் கூட அவனை இருக்க விடையும் இல்லை. பிள்ளைற போடி வீட்டுக்கு வரையும் இல்லை. அவனை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கண்ணுக்கு முன்னுக்கு அவன் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு தெரிகிறான். நாட்டில் தொடர்ந்து பலத்த காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 10 மணி வரை செல்லுபடியாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இந்த எச்சரிக்கை அமலில் உள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவர்லியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வத்தளை பள்ளியவத்தை அண்மித்த கடற்பகுதியில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மீன்பிடி படகிலிருந்து 3 கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட மூவரும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வத்தளை பள்ளியவத்த கடற்கரை பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் குறித்த 3 கடற்றொழிலாளர்களும் கடலுக்கு சென்றுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக மீண்டும் கரைக்கு திரும்பும் போது பள்ளியவத்தை கடற்கரையிலிருந்து மேற்காக சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் பயணித்த படகின் வெளிப்புற இயந்திரம் செயலிழந்துள்ளது. இதனையடுத்து இது குறித்து உடனடியாக கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மேற்கு கடற்படை கட்டளை பிரிவின் விரைவு படகொன்று அனுப்பப்பட்டு பாதிக்கப்பட்ட மீன்பிடி படகில் இருந்த கடற்றொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். சிலாபம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 3 மீன்பிடி படகுகளில் ஒரு படகு மீனவர்களுடன் காணாமல் போயுள்ளது. பலத்த காற்று மற்றும் புயல் காரணமாக இந்த மீன்பிடி படகு காணாமல் போயுள்ளதுடன் அதில் 2 மீனவர்கள் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் மீதமுள்ள 2 மீன்பிடி படகுகளில் இருந்த மீனவர்கள் பாதுகாப்பாக நீந்தி கரை சேர்ந்துள்ளனர். சிலாவம் வெள்ள கொலனி பகுதியை சேர்ந்த மீனவர்களே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். இந்த 3 மீன்பிடி படகும் சிலாவம் பகுதியிலிருந்து கடலுக்கு சென்றுள்ள நிலையில் காணாமல் போன படகில் இருந்த 2 மீனவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் விமானப்படையின் பெல் 12 ஹெலிகாப்டரை பயன்படுத்தி இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ள விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. இருப்பினும் படகு மற்றும் 2 மீனவர்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு சாத்தியமாகும் என பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே பதில் போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளில் 20 முதல் 40% வரை தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 30% இன்னும் சோதனை செய்யவில்லை. மீதமுள்ள 30% சில உடல்நல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். சில அதிகாரிகளுக்கு வீட்டு பிரச்சனைகள், வேலையின் அழுத்தம் போன்றவை காரணமாகவும் தொற்றா நோய்கள்
மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகளின் கடமைகள் மேம்படுத்தப்படும். போலீஸ் அதிகாரிகளால் செய்யப்படும் பணிகள் மிக உயர்ந்த தரத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படும். போலீஸ் அதிகாரிகள் மிக குறைந்த சம்பளத்தை பெறுகிறார்கள். அந்த சம்பளம் தொடர்பாக ஜனாதிபதியின் அவதானம் வரை கொண்டு செல்லப்பட்டது. அந்த அவதானத்திற்கு அமைய அடுத்த ஆண்டு புதிய சம்பள அமைப்பை தயாரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா காலத்தில் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பருத்தித்துறை வீதியை திறந்து விடுமாறு ஜாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருவிழா ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் மகோற்சவ ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று சனிக்கிழமை யாழ் மாநகர சபையின் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் நடைபெற்றது. யாழ் மாநகர முதல்வர், யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் நடைபெற்ற குறித்த கலந்துரையாடலில் பல்வேறு தீர்மானங்கள் எட்டப்பட்டது. குறித்த தீர்மானத்தின்படி ஜூலை மாதம் 27ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னர் நள்ளிரவே திறந்துவிடப்படும். வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் பருத்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் யாழ் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து யாழ் நகரை அடைய முடியும். ஆனால் ரதோற்சவம் மற்றும் சப்பர திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியாலேயே பயணிக்க முடியும். ஆலயத்திற்கு நேர்த்தி கடன்களை கழிப்பதற்காக வருகின்ற தூக்கு காவடிகள் அனைத்தும் ஆலயத்தின் முன்பக்க பருத்துத்துறை வீதி வழியாக மட்டுமே உள்நுழைய முடியும். அவ்வாறு வருகின்ற காவடிகள் இறக்கப்பட்டதும் வாகனங்கள் அனைத்தும் செட்டித்தெரு வீதி வழியாக வெளியேறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. ஆலய வீதி தடைகள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும். நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் சிறுவர்களை பயன்படுத்தி வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. ஆலய வெளிவீதி சூழலில் வியாபார, விளம்பர மற்றும் ஒளிபரப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. உற்சவ காலங்களில் ஆலய சூழலில் பக்தி கீதங்களை மாத்திரமே ஒலிபரப்பு செய்ய முடியும். உற்சவ காலங்களில் விநியோகிக்கப்படும் விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்களில் கடவுளின் உருவப்படங்கள் பிரசுரிப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. உற்சவ காலத்தில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காணொளி பதிவு செய்தல், வானூர்தியை பயன்படுத்தி பூ சொரிதல் மற்றும் வானவேடிக்கை நிகழ்வுகளை செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் ஆலய வெளிச்சூழலில் காலணிகளுடன் நடமாடுவது தவிர்க்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பிராந்தியத்தின் கடற்கரைக்கு அருகில் இன்று காலை 3 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவற்றில் 2 நிலநடுக்கங்கள் 6.7 மெக்னிடியூட் அளவுடையதாகவும் மற்றையது 7.4 மெக்னிடியூட் அளவுடையதாக பதிவாகியுள்ளதாக யூரோ மத்திய தரைக்கடல் நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆரம்பத்தில் 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கம்சாட்ஸ்கி நகரை அண்மித்த கடற்பகுதியில் 32 நிமிடங்களுக்குள் குறித்த 3 நில அதிர்வுகளும் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதனை அண்டிய பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.